உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வேத வசனங்கள் 1 யோவான் 5:7-8. 1 யோவான் 5:7-8. இதை வாசிக்க கேட்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இருக்கிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 2 இடங்களை நாம் காண்கிறோம். முதல் இடம் பரலோகம், விண்ணுலகம், நம்முடைய பரமபிதா வாழும் இடம். இரண்டாவது பூலோகம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், தேவனாகிய பிதா, குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். 3 பேர் அங்கு சாட்சியிடுகிறார்களாம். இந்த உலகத்திலே வேறு 3 பேர் சாட்சி கொடுக்கிறார். இரத்தம், ஜலம், பரிசுத்தாவி. அவருடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம்? ஏசாயா 66:2, அப்போஸ்தலர் 7:49, 2 வசனங்களையும் பாருங்கள். தேவன் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளவு பெரியவர். இதிலும் மகத்தான ஒரு காரியத்தை நாம் எரேமியா 23:24 என்ற வேத வசனங்களில் வாசிக்கலாம். அதை கேட்போமா? எரேமியா 23:24. அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அவர் இல்லாத இடமே இல்லை. அநேக முறைகள் நாம் தவிக்கிறோம், ஐயோ நான் தனிமையாய் இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்று. அவர் சொல்லுகிறார், நான் இல்லாத இடமே இல்லை. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் நான் நிரப்புகிறவர். அப்போஸ்தலர் 17:28 பாருங்கள். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். எனவே நம்முடைய உள்ளம் கலங்காது இருப்பதாக. எதற்காக அவர் இப்படி இருக்கிறார்? எந்தெந்த நேரத்தில் நமக்கு அவருடைய உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் தோன்றுவதற்காக. வேத புஸ்தகத்தை பாருங்கள். ஆகார் என்ற அடிமை பெண் கலங்கி தவித்த பொழுது, தனிமையில் புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது புலம்பிய பொழுது, ஆதியாகமம் 16:13 சொல்கிறது, ஒரு தேவ தூதனை போல தோன்றினாராம். ஆதியாகமம் 18:1 நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு புருஷனாக தோன்றினாராம். யோசுவா 5:13-15 வரையுள்ள வசனங்களில் யுத்தத்தை எதிர்நோக்கி இருந்த யோசுவாவிற்கு ஒரு படையின் தளபதியாக காட்சி அளித்தாராம். இன்னும் நியாயாதிபதிகள் 13:22-23 பாருங்கள். குழந்தையற்ற மனோவா என்ற ஒரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர் ஒரு தேவ தூதனாக தோன்றினார். அவர் இவ்வாறு தோன்ற காரணம் என்ன? அன்பு, பாசம். ஆதியாகமம் 17:1 பாருங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமான பொழுது அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதற்கு எல் ஷதாய் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல் ஷதாய் என்ற பதத்திற்கு வினோதமான ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பக்கம் வல்லமையுடையவர், பராக்கிரமம் உடையவர், மறுபக்கம் பால் குடிக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கும் மார்பை உடையவரை போன்றவர். A person with a bosom of a feeding mother. ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் அன்பு.
எனவேதான் எந்த நேரத்திலும் உதவி செய்ய, எந்த விதத்திலும் அவரால் தோன்ற முடிகிறது. இது நமக்கு எத்தனை ஆறுதல். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை ஊழியர் ஒருவர் அதிகம் பணம் இல்லாததினால் பிரசவத்தை எதிர்நோக்கி நின்ற தன் மனைவியை சென்னையில் உள்ள அரசாங்க கோஷா ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்தார். ஐயோ, என் மனைவிக்கு சுகமான பிரசவம் வேண்டும் என்று வீட்டில் உட்கார்ந்து புலம்பி அழுது கொண்டிருந்தார். அந்த நாள் முழுவதும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்த தாதிகளின் தலைவி சொன்னார், அம்மா, உனக்கு நாளைக்கு தான் பிறக்கும். இப்பொழுது மணி 6 ஆயிற்று. நான் வீடு போய் நாளை காலை 6 மணிக்கு வருகிறேன். நீ அதுவரை சந்தோஷமாயிரேன்னு சொல்லி போய்விட்டாள். இரவு நடு நெசி 2 மணிக்கு பிரசவ வேதனை எடுத்தது. ஓவென்று வலி தாங்க முடியாமல் தவித்து புலம்பினாள். எங்கிருந்தோ அதே தலைவி ஓடி வந்தாள். பிரசவம் இன்பமாய் முடிந்தது. சற்று நேரத்தில் குழந்தையை கழுவி, அந்த அம்மாளை கழுவி, இருவரை நன்றாக படுக்க வைத்து நன்றாக அவர்கள் கவனித்துக் கொண்டார். அந்த அரவணைப்பில் அந்த குழந்தையும் சரி, தாயும் சரி உறங்கிவிட்டார். காலை 6 மணி வந்தது. யாரோ அவர்களை எழுப்பினார். கண் விழித்து பார்த்தார். அந்த தாதிகளின் தலைவி நின்று கொண்டிருந்தார், அழகாய் உடையணிந்து. எனவே அந்த பெண்ணுக்கு அல்லேலூயா என்று பெயரிட்டார்கள். அந்த பெண்ணும் அவருடைய கணவனும் இன்றும் ஊழியக்காரராக சென்னையில் இருக்கிறார். நடந்த ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? பரலோகத்தில் சாட்சியிடுகிற பிதா இந்த உலகத்திலும் நம்மை மறக்க மாட்டார். நாம் அடிக்கடி பாடுகிற ஒரு பழைய ஞான பாட்டு என் நினைவுக்கு வருகிறது. நாம் சேர்ந்து பாடுவோமா? அஞ்சாதீரு என் நெஞ்சாமே, உன் காத்த துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் தீகையாதீரு தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவான். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் பொன்னிலும் வேகுவார். கஸ்தி அடைந்தோம் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியா. அவர் என்றும் நம்மோடு இருப்பார். எந்த வேளையிலும் நமக்கு உதவி செய்வார். நம் இருதயம் கலங்காது இருப்பதா? அடுத்து குமாரனாகிய தேவன். அவர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:11, 17 பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? நான் முந்தினவர், நான் பிந்தினவர். பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லும் அதே காரியத்தை குமாரனாகிய தேவனும் சொல்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 8:22, 23, 24, 26, 30 இந்த 5 வசனங்களை வாசித்து பார். அங்கே அவர் வரும் முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை, நான் ஆதி முதல் ஜனிப்பிக்கப்பட்டேன், ஆதி முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆதி முதல் தேவனால் அவருடைய செய்கைகள் எல்லாவற்றுக்கும் வழியாக கொண்டிருக்கப்பட்டேன், ஆதி முதல் தேவனுடைய மார்பில் செல்லப்பிள்ளையாய் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆரம்ப காலத்திலிருந்து
இன்னும் கொலோசியர் 1:17 பாருங்கள். நான் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அவருடைய தோற்றம் எப்படி? எனக்கு அன்பானவர்களே, கொலோசியர் 1:15 பாருங்கள். எபிரேயர் 1:3 பாருங்கள். இதன்படி அவர் ஆனால் காணக்கூடாத அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், அவருடைய மகிமையின் சொரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசம். எனவே தான் அருள்நாதர் இயேசு சொன்னார், யோவான் 14:9, 12:45, என்னை கண்டவன் காணக்கூடாத பிதாவை கண்டான், காணக்கூடாத அதரிசனமான தேவனை கண்டான் என்று சொன்னார். அதே சமயத்தில் யோவான் 10:30, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நாங்கள் மூவர் ஆனால் ஒன்று. எனவேதான் அருமை இரட்சகரின் பிறப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதே காரியத்தை ரோமர் 9:5, 1 யோவான் 5:20 இந்த வசனங்கள் கூறுகின்றன. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை குறித்து பேசும் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் உலகில் தோன்றும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி சொன்னார், தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். யோவான் 3:13 வாசிக்க கேட்போம். பிரமிக்கத்தக்க ஒரு வார்த்தை இது. யோவான் 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் அருமை இரட்சகர் இயேசு தன்னை பற்றி சொல்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவர் நான், ஆனால் உங்களுக்கு முன்பதாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பரலோகத்திலும் நான் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் எப்படி விதம் விதமாக காட்சியளித்தாரோ அதே போல நம்முடைய அருமை இரட்சகர் குமாரனாகிய தேவன் இங்கே ஒரு தச்சனுடைய குமாரன் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆனால் விண்ணுலகில் எனக்கு ஒரு தோற்றம் உண்டு. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். கொஞ்சம் நேரம் எடுத்து 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 7:9-13. 9 பிதாவாகிய தேவனை பற்றி நாம் வாசிக்கிறோம். 11 குமாரனாகிய தேவனை பற்றி வாசிக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. இது பிதாவாகிய தேவனை பற்றிய ஒரு விளக்கம். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். மனுஷகுமாரனுடைய சாயலுள்ள ஒருவர் வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இம்மட்டும் வந்து அவர் சமீபத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுதே குமாரனாகிய இயேசுவும் அங்கு இருக்கிறார். ஆதி முதல் எத்தனை மகிழ்ச்சி. நல்லது. தேவனுடைய சுபாவம் பால் கொடுக்கும் ஒரு தாயின் மார்பை போன்ற மார்பை கொண்டவர் என்று கண்டோம். அருமை இரட்சகரை பற்றி என்ன? கலாத்தியர் 2:20 பாருங்கள். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையை ஒப்பு கொடுத்த தேவகுமாரன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையை ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் என்று பவுலடிகள் கூறுகின்றார். இன்னும் ஒரு அருமையான வேதவசனம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி உண்டு. வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 3:16. First John chapter 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்ததினாலே அன்பு என்ற பதத்திற்கு அர்த்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி தேவனாகிய பிதா அல்லது பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அதை போலவே குமாரனாகிய தேவன் இருப்பதை இங்கு நாம் கண்டு மகிழ்கிறோம். எத்தனை மகிழ்ச்சி. நான் ஒரு சிறு கிராமத்தில் இருந்து
புறப்பட்டு வந்தவர். ஒரு நாள் என் தாய்க்கு ஒரு பயங்கரமான மயக்கம் வந்தது. அவருடைய பற்கள் இரண்டும் பூட்டி கொண்டன. அப்படியே மயங்கி விழுந்து கிடந்தார். பல மணி நேரங்கள் ஆயிற்று. அந்த ஊரில் உள்ள நாட்டு வைத்தியர் ஓடி வந்தார். நாடி பார்த்தார். கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னார். நான் கொஞ்சம் சூரணம் கொண்டு வந்திருக்கிறேன். பயங்கரமான சூரணம் இது. அதை வாயில் போட்டு மெல்ல வேண்டும். மிளகோடு மெல்ல வேண்டும். யாராவது மென்று அதன் பிறகு அந்த சுவாசத்தை அம்மாவுடைய நாசியிலே ஊதினால் கண் திறப்பாள் என்று சொன்னார். ஆனால் யார் தன் வாயில் இந்த சூரணத்தை போட்டு மெல்லுகிறார்களோ அவருடைய நாவெல்லாம் வெந்து போகும், உள் உதடுகள் எல்லாம் வெந்து போகும், பல நாட்களாகும் புண்கள் ஆற என்று சொன்னார். ஆனால் என் அத்தை ஓடி வந்தார்கள். என் தகப்பனாருடைய ஒன்றுவிட்ட சகோதரி. ஐயா, என்னிடம் கொடுங்கள், நான் மெல்லுகிறேன். என் நாவு போனால் போகட்டும், என் உதடு போனால் போகட்டும், என் அண்ணி கண் திறக்க வேண்டும், என் அண்ணி சாகக்கூடாது. வாயில் போட்டு மென்றார். கொஞ்ச நேரம் ஆனவுடன் இந்த வைத்தியர் சொன்னார், இப்பொழுது ஊது என்றார். ஊதினாள். என் தாய் கண் திறந்தார். எல்லாருக்கும் பெருத்த மகிழ்ச்சி. ஆனால் மறுபக்கம் என் அத்தை துடித்து போனாள். துடித்து போனாள். அன்று மட்டுமல்ல, பல நாட்கள் நாக்கு வெந்து போயிற்று. வாய் முழுவதும் உள்ளே புண்ணாகிவிட்டது. தடுமாறி போனாள். ஆனாலும் அதை பற்றி கவலையே படவில்லை. அன்னை படைச்சிட்டாங்களா? அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய விருப்பம். நம் அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். ஏசாயா 53 11 12 பாருங்கள். 1 பேதுரு 2 24 பாருங்கள். அவர்தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். ஏசாயா 53 4 பாருங்கள். அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 பாருங்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். கலாத்தியர் 3:13 பாருங்கள். அவர்தாமே நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். தானே சாபமாக மாறிப்போனார். எபிரேயர் 2:9 பாருங்கள். மரணத்தின் கசப்பை நம் ஒவ்வொருவருக்காகவும் மகிழ்ச்சியோடு அருந்தினார். அன்பு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கு துயரம் வரும்பொழுது நாம் ஜெபம் செய்கிறோம். நோய் வரும்பொழுது போதகரை அழைத்து ஜெபம் செய்ய சொல்கிறோம். ஏன்? நமக்கு தெரியும், குமாரனாகிய தேவன் நமக்காக இவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார் அன்பின் நிமித்தம் என்று. ஒரு பழைய பல்லவியை பாடுவோமா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில்
என் ஆனந்தம் என்ன, என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்கள், கோபங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தாய் போல் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே அந்த ஆவியானவர். The Lord is that Spirit. பிதாவாகிய ஆவியானவரே, அந்த பிதாவாகிய தேவனே அந்த ஆவியானவர், குமாரனாகிய தேவனே அந்த ஆவியானவர், கர்த்தரே அந்த ஆவியானவர். அவரும் என்றென்றும் இருப்பவர். எபிரேயர் 9:14 பாருங்கள். நித்திய ஆவி, நித்திய ஆவி, தேவனாகிய ஆவியானவர் நித்தியம் நித்தியமாய் இருப்பவர், முந்தினவர் பிந்தினவர். ஆதியாகமம் 1:2 பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் செய்த எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவர் மூலமாகவே செய்தார். 20 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர் கொண்டு வந்த பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63:12-14 2 வசனங்களை பார்த்து நடுவில் அவருடைய இருக்க கட்டளையிட்டார், வழி நடத்த. எனக்கு அன்பானவர்களே, அருமை இரட்சகரை பற்றி என்ன? கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி வைத்திருந்தார்? ஏசாயா 11:2 பாருங்கள். அவர் மீது ஞானத்தை போதிக்கும் அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி இரண்டும் நிறைந்திருந்தது அவரில். ஏசாயா 42:1 பாருங்கள். 61:1 பாருங்கள். இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். மத்தேயு 12:28 பாருங்கள். எனவே நான் பிசாசுகளை துரத்துவது தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் துரத்துகிறேன். அவரை கொண்டு அவரை வைத்து நான் துரத்துகிறேன் என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திரு ஒருவர். அருமை இரட்சகர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சொன்னார், யோவான் 14:16-17, 14:26, 15:26, 16:7 எல்லா வசனங்களிலும் நான் போகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, மனம் கலங்காதிருங்கள். யோவான் 13:33 பாருங்கள். தன் சீடர்களை என் சிறு பிள்ளைகளே என்று அழைத்தார். 21:5 பாருங்கள். என் பிள்ளைகளே என்று அழைத்தார். தான் போவதனால் கலங்கி நின்று அவர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன், என்றாலும் என்னை போலவே உங்களை நேசிக்கிற ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். அவர் என்றும் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், தேர்தல் படுத்துவார். நான் போய் அவரை அனுப்ப வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்று திருச்சபையில் இருக்கும் நமக்கும் அப்படித்தான் சொல்கிறார். இன்று நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2:1-4 வரை உள்ள வேத பகுதியில் தேவாதி தேவன் எப்படி பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவரை அருள்நாதர் சொன்னது போல அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவரும் ஆள் தத்துவத்தோடு தோன்றி திருச்சபை நடத்தினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:29 பாருங்கள். ஆவியானவர் தோன்றி பிலிப்புவை வழி நடத்தினார். நீ போய் அந்த ரதத்தில் ஏறிக்கொள் என்று சொன்னார். 10:19 பாருங்கள். நான் கண்ட சொப்பனத்தினால் கலங்கி நின்ற பேதுருக்கு ஆவியானவர் ஆள் தத்துவமாய் தரிசனமானார். நீ பயப்படாமல் சந்தேகப்படாமல் இறங்கி போ என்று சொன்னார். 15:29 பாருங்கள். திருச்சபைக்கு சட்ட திட்டங்களை எழுதும் பொழுது திகைத்து நின்ற அப்போஸ்தலர்களுக்கு நடுவில் அவர் தோன்றினார். இப்படி எழுதுங்கள் என்று சொன்னார். அன்று சொன்னவர் என்று சொல்ல மாட்டார். உங்கள் இருதயம்
கலங்காது இருப்பதாக. அவரும் ஒரு அன்பின் ஆவிதான். அவரும் நமக்குள் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். அவருக்குள் இருக்கும் அன்பை நமக்குள் ஊற்றுகிறார். ரோமர் 5:5 பார், அதை சொல்லுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது அன்பு ஊற்றப்படுகிறது. அது 2 காரியத்தை செய்கிறது. ஒன்று, மார்க்கு 12:30 சொல்கிறது போல, பிதாவாகிய தேவனிடத்தில் முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற நம்மை தூண்டுகிறது. ஆகவே தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆலயத்திற்கு வருவது இந்த அன்பினால் உந்தப்பட்டு. இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை, தேவைகளை நிறைவேற்ற அவரோடு காத்திருக்கிறார். உண்மையாக சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டும். இயேசு அழைக்கிறார். அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு தம்பி தன்னுடைய தாயை ஒரு நாள் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்திற்கு புறப்பட்டு நின்றார்கள். அவருடைய கணவன் பல நாட்கள் நோயாளி. அன்று பயங்கரமான வயிற்றுப்போக்கு. ஐயோ, என்னால் வந்து செய்ய முடியவில்லை என்று சுருண்டு படுத்து கொண்டார். என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. மறுபக்கம் இயேசு அழைக்கிறார். அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த தம்பி நன்றாய் உடை அணிந்து வெளியே போக வேண்டும் என்று வந்தார். எங்கே போகிறாய், என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்மா, இன்று எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது, நான் படிக்க வேண்டும், எனக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டார். அவள் கையில் ஒரு காசும் இல்லை. கோபத்தினால் நிறைந்து அவன் கன்னத்தில் அடித்து விட்டார். என் மகனை அடித்து விட்டேனே என்று புலம்பி அழுதார். மறுபக்கம் திருமணத்தை எதிர்நோக்கி நிற்கும் வயதிற்கு வந்த ஒரு பெண், அதை பற்றி தான் கவலை. அவள் நிற்பதை கண்டார். மற்றொரு பக்கம் புருஷன் படுத்து கிடக்கிறான், மரணத்தை எதிர்நோக்கி. உள்ளமே உடைந்து போயிற்று. ஓவென்று அழுதார். தரையில் உட்கார்ந்தார். ஒரு பேப்பரை எடுத்து அதில் ஒரு கடிதம் எழுதினார்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு. அன்புள்ள ஆண்டவரே, என் கணவனுக்கு உதவி செய், என் மகளுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகட்டும், என் மகனுக்கு கொடுக்க எனக்கு பணம் தா, என்னை காப்பாற்று. எவ்வளவு நாட்கள் நான் இப்படி தவிப்பேன். ஒரு கவரில் போட்டு மூடினார். மறு வினாடி ஒரு தெய்வீக அமைதி உள்ளத்தை நிரப்பியது. ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை எடுத்து கணவன் அருகே வைத்தார். அன்று செய்திருந்த இட்லிகளில் கொஞ்சத்தை ஒரு தட்டில் வைத்து மூடினார். கணவனின் காதில் சொன்னார், நான் ஆலயம் போகிறேன், ஒருவேளை நீங்கள் பாத்ரூம் போக வேண்டும் என்றால் இந்த பக்கெட் தண்ணியை பயன்படுத்திக் கொள், பசித்தால் இந்த இட்லியை சாப்பிடுங்க, நான் போகிறேன். 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கதவை பூட்டி விட்டு போய்விட்டார். ஆலயத்திற்கு போனார்கள். எல்லாரும் தங்கள் நன்கொடைகளை, காணிக்கைகளை கவரில் வைத்து போதகர் வைத்திருந்த தட்டில் கொடுத்தார். இந்த அம்மா இந்த கவரை கொடுத்தார். இயேசுவுக்கு கடிதம், A letter to Jesus. இயேசுவுக்கு கடிதம். போதகர் அதை பார்க்கவில்லை, பார்க்க நேரம் அவருக்கு கிடையாது. இது காணிக்கை என்று வாங்கி கொண்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை பார்த்தார். ஆலயம் முடிந்தது. மூவரும் ஓட்டமாய் ஓடினார்கள். ஐயோ, வெளியிலே கதவை பூட்டிவிட்டு வந்து விட்டோமே, அப்பா எப்படி இருப்பாரோ, கணவன் எப்படி இருப்பாரோ. வீட்டின் அருகே வரும்பொழுதை கூச்சலிட்டார். டாடி, how are you? அப்பா எப்படி இருக்கிறீர்கள்? சத்தத்தையே காணும். ஆனால் கதவு திறந்தது. மிக அழகாக உடை உடுத்தி கொண்டு அவர் நின்றார். என்ன நடந்தது என்று கேட்டார். நீங்கள் ஆலயம் போய்விட்டீர்கள். திடீரென்று ஏதோ ஒரு புதிய உணர்வு எனக்குள் வந்தது. என் வயிற்றுப்போக்கு நின்றது. ஒரே பசி. நன்றாய் சாப்பிட்டேன், நன்றாய் குளித்தேன், உடை உடுத்தி கொண்டேன்.
சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அன்று அவர்கள் என்னை பார்க்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பெண்ணுக்கும் திருமணம் கைகூடி இருந்தது. அந்த பெண்ணின் திருமண அழைப்பை எடுத்துக்கொண்டு தாய், தகப்பன், மகன், மகள் 4 பேரும் வந்திருந்தார். என்ன மகிழ்ச்சி! எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பது இதற்கு தான். 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறது போல கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இந்த அன்பு தான் நாம் வேலை செய்யும் இடங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நம்மை தூண்டுகிறது. எந்த ஆபீஸுக்கும் நீங்கள் போங்கள், எந்த தொழிற்சாலைக்கும் போங்கள், அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களைப் போல இருக்கும். எல்லாரும் கஷ்டத்திற்கு அந்த மேர்சி அல்லது அந்த கிரேஸ் அல்லது அந்த கிறிஸ்துதாஸ் அல்லது அந்த ராபர்ட், அந்த அந்திரையா, அவரைத்தான் தேடி போவார். காரணம் உங்கள் அன்புள்ள வாழ்க்கை. உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் அன்பை காண்பிக்கும்படி உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பெண் இப்படி சொன்னாள், ஐயா, எனக்கு பக்கத்திலே ஒரு பெண் இருக்கிறாள், பயங்கரமான பெண், தினமும் அவளால் நரக வேதனை. ஆனால் ஒரு நாள் மிகுந்த சோகத்தோடு இருந்தாள். என்னவென்று கேட்டேன். என் புருஷன் செத்து போவார் என்று சொல்லிவிட்டார், அவருக்கு லங் கேன்சர், ஆகவே இப்படி இருக்கேன் என்று புலம்பினான். நான் சொன்னேன், கவலைப்படாதே, நான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு உதவி கேட்பேன், அவள் ஜெபிப்பார்கள், என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த மனிதருடைய கதையை சொல்லியிருக்கிறார்கள். இங்கிருந்து ஜெப வீரரும் கண்ணும் கருத்துமாய் ஜெபித்திருக்கிறார். அடுத்த நாள் அந்த பெண் அலுவலகம் வரும்பொழுது சிரித்து கொண்டு வந்தாள், தலையை நன்றாக வாரிக்கொண்டு வந்தாள், நன்றாய் உடையணிந்து வந்தாள். இவள் கேட்டார்களா, என்ன இன்றைக்கு மாறி வந்திருக்கிறாள்? என் புருஷனுக்கு திடீரென்று ஏதோ நடந்தது, நெஞ்சில் இந்த லங் கேன்சர் மாறிவிட்டது. அந்த பெண் கேட்டாள், அம்மா, நீங்கள் சென்னைக்கு ஜெபகோபுரத்திற்கு பேசுவேன் என்று சொன்னீர்களே, எத்தனை மணிக்கு? அவள் சொன்னாள், இரவு 9:50 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நைட் 9:50. அந்த பெண் சொன்னாள், அந்த 9:50க்குத்தான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது, என் கணவர் உயிரோடு இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். அலுவலகத்தில் பாடுபடுகிறீர்களா? தொழிற்சாலையில் பாடுபடுகிறீர்களா? கல்லூரிகளில் பாடுபடுகிறீர்களா? இன்னும் கூடுதல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவும் 2 கொரிந்தியர் 5:14 படி இந்த இடத்தையே நீங்கள் மாற்றுவீர்கள். பக்தனாகிய சவரிராயன் இயேசுதாசன் இந்த அன்பை குறித்து பாடின பாடலின் ஒரு பல்லவியை நாம் பாடுவோம். அதன் பிறகு நான் முடிப்பேன். அவர் சொல்லுகிறார், இறைவன் அன்பின் வெள்ளமா, தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மானதானந்தமே, சொந்தம் புனதெல்லாம் சோரவழி செல்ல எந்தாய் துணிவேனோயா, சொந்தம் புனதெல்லாம் சோரவழி செல்ல எந்தாய் துணிவேனோயா, குந்தி கமலமா பூமாலை கோத்தனே, பொற்பாதம் பிடித்து கொள்வேன், குந்தி கமலமா பூமாலை கோத்தனே, பொற்பாதம் பிடித்து கொள்வேன், தேவன்பில் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மான ஆனந்தமே. இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவர்
யாரென்று அறிவோம். காணக்கூடாத இறைவன், யாவரும் காணக்கூடியவராய் கிறிஸ்து என்ற ஊரில் வந்தார். அதே இறைவன் தான் கிறிஸ்து இருந்த இடத்தை நிரப்ப ஆவியின் ரூபமாய் இறங்கி வருகிறார். மூவரும் ஒன்று. நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த கொடிய உலகில் நம்முடைய உள்ளத்தில் அடைத்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். லூக்கா 11:13 பாருங்கள். நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அதிக நிச்சயம் அல்லவா? நாம் கேட்டால் போதும். ஆனால் சில நாட்கள் கேட்போம், பல நாட்கள் சோர்ந்து போம். எனவே நான் லூக்கா 18:1 அருள்நாதர் சொல்லிப்போன, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. என்னுடைய 20வது வயதில் ரயிலின் முன்பதாக விழுந்து சாக வேண்டும் என்று தற்கொலைக்காக ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்த என் சித்தப்பா மூலம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தேன். என் உள்ளத்தை ஒப்புக் கொடுத்தேன். வேத புஸ்தகத்தை படித்தேன். அப்போஸ்தலர் 10:38 இவ்வாறு சொல்லுகிறது: நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான் யோசித்தேன், இயேசு தேவகுமாரன், தேவனுடைய தற்சுரூபம், அவருக்கு பரிசுத்த ஆவியினால் அவசியமானால் எனக்கு எவ்வளவு அவசியம். அன்றிலிருந்து ஜெபம் செய்தேன். பாருங்கள், சுமார் 7 ஆண்டுகள் புலம்பினேன். எனக்கு வேலை இல்லாமல் இருந்ததினால் அல்ல, ஸ்டேட் பேங்கில் நல்ல வேலையில் இருந்தேன். எனக்கு கீழே 700 கிளைகள் இருந்தன. யோசித்து பாருங்கள், ஒரு கிளையே அடக்கி ஆள முடிய 700 கிளை. அவற்றின் மத்தியிலும் அருள்நாதரை பின்பற்றினேன். புலம்பி அழுதேன். 7 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் இரவு வேலை முடித்து வந்தேன். 9/10/1962 நான் உண்மையில் மனம் உடைந்து புலம்பினேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் கேட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு உம்முடைய தரிசனத்தை தரவில்லை? உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும் என்று துடிக்கிறேன், ஏன் வரக்கூடாது? ஏன் என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பக்கூடாது? ஒன்று என்னை நிரப்பும் இல்லையானால் கொன்று போடு என்று இரவு 12 மணி வரைக்கும் ஜெபித்தேன். அடுத்த நாள் இரவு 9:30 மணி ஆபீஸ் முடித்து வீடு திரும்பினேன். எங்கள் குடும்ப ஜபத்திற்காக முழங்கால் படிக்கிட்டோம். அவ்வளவுதான். இடம் முழுவதும் ஒரு பரலோக ஒளி இறங்கியது. அங்கிருந்து அத்தனை பேரையும் நடுங்க செய்தது. நடுவில் கிறிஸ்து தோன்றினார். நானே கிறிஸ்து. முழு இருதயத்தோடு நீ என்னை தேடினபடினான், என் மகனே, நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நான் இருந்த பொழுது இந்த உலகம் என் அன்பையும் மனதுருக்கத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று என் அன்பை தேடுகிறது. இந்த அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனை உலகம் காணவில்லை. எனவே அந்த மனதுருக்கத்தின் ஆவியை உனக்கு தருகிறேன். I give you my spirit of compassion. Every time you are moved with this compassion and pray for my people, I'll ask whatever you demand. இந்த மனதுருக்கத்தினால் நிறைந்து நீ என் மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீ கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொன்னார். என் வாழ்க்கை மாறியது. மத்தேயு 10:20 பாருங்கள். இயேசு சொன்னார், இனி உங்களிலிருந்து என் ஆவியானவர் பேசுவார். ஆவியானவரிலிருந்து பேசுவார். அபிஷேகம் பரிசுத்தாவின் நிறைவு எப்படி இருக்கும்? யோவான் 14:20 பாருங்கள். அப்பொழுது அந்த நாள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது தேவனே நமக்குள் இருப்பது போல், நம்மை சூழ இருப்பது போல் தோன்றுகிறது. எத்தனை மகிழ்ச்சி! அது போதும் நமக்கு. தொல்லைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், இழப்புகள் வரலாம்,
எதிர்ப்புகள் வரலாம், பரிகாசங்கள் வரலாம், நிந்தை பேச்சுகள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் கூட இருப்பார். கவலைப்படாதே என்பார், நம்மை காப்பாற்றுவார். நமக்கு வேண்டாமா? உங்கள் கையில் தான் இருக்கிறது, நம் கையில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு நேரம் கேட்டுவிட்டு போவதல்ல, பெரும் வரை தொடர்ந்து ஜெபிப்போம். நான் 7 ஆண்டுகள் ஜெபித்தேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கும் தருவார். ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். தேவன் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே என்னும் தேவை. தேவன் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே என்னும் தேவை. இயேசுராஜா, என் பரமபிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்ன இன்று உம்முடைய பிள்ளைகளாக கூடியிருக்கிற எங்களை கண்ணோக்கி பார். உமது பிள்ளைகள் வெளியே சிரிக்கக்கூடும், ஆனால் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை துயரம், எத்தனை வேதனை, எத்தனை சஞ்சலம், எத்தனை சரீர பாடுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை அங்கலாய்ப்புகள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை அவ பேச்சுகள், பரிகாச பேச்சுகள், எல்லாவற்றின் மத்தியில் தான் உம்மை தேடி வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் இருக தழுவிக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் மார்பில் இருக தழுவிக்கொள்ளும் அப்பா. அனைத்து ஆறுதல் படுத்தும், அவளுக்கு தெரியாமல் வழியும் கண்ணீரை துடைத்தரலும், வீட்டிலே சிந்தும் ரகசிய கண்ணீரை துடைத்தரலும். இவை எல்லாவற்றிற்கும் அனுகூலமாக நீர் வைத்திருக்கிற இணையற்ற உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. ஆலயத்தில் வரும்பொழுது மட்டும் அல்ல, வீட்டிலேயும் நிரப்பும், அலுவலகத்தில் நிரப்பும், தொழிற்சாலையில் நிரப்பும், வேலை செய்யும் இடத்திலே நிரப்பும், போகும் இடமெல்லாம் நிரப்பி காத்துக்கொள்ளும். இன்று முதல் நான் உம்முடைய ஆவியானவரை பெருமட்டும் ஆண்டவரே உம்மை விடுவதில்லை என்ற வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் ஒரு இருதயத்தை தாரும், பெறட்டும். ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலனாய், போதகராய், நற்செய்தியாளராய் திகழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்தும். ஒவ்வொருடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்து அனுப்பும். என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரே ஒரு கலசம் குளிர்ந்த தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமற் போகான் என்று சொன்னீர். அப்படியே செய்யும். பேராயத்தை ஆசீர்வதியும், பேராயரை ஆசீர்வதியும். இன்னும் இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லாருமே இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம் பிதாவே.